ஹலோ காய்ஸ், கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, காசி அல்வான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது மாதிரி கொய்யா பழத்தில் அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 கொய்யா பழத்தை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 விசில் வர வரையும் நல்லா வேக விட்டுருங்க. 2 விசில் வந்தோடனே அந்த கொய்யா பழத்தை தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் சேர்த்து மேலே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கடாயில் ஒட்டாமல் வரும். ஒரு கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஃபுட் கலர் க்ரீன் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். எதுக்காகன்னா கொய்யா பழம் கலர் வர்றதுக்காக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அந்த கடாயில் ஒட்டாத அளவு நல்லா திரண்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாதாம் தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையான டேஸ்ட்டுங்க.